சொல்லுமா. இன்னைக்கு என்னப்பா சமையல்? பீப் சவர்மா செய்வது எப்படி? அது சிக்கன் சவர்மா செய்வது எப்படி? மாப்ள 2 டீ போடுவாப்ல. நெல்சன் டீ வேணாம், பண்ணு சொல்லுங்க. அது நார்மல் பண்ணணுமா க்ரீம் பண்ணணுமா? நார்மல் பண்ணா 10 ரூபா, க்ரீம் பண்ணா 60 ரூபா. கிரீம் தானே தடவும், அதுக்கு எதுக்குண்ணே 60 ரூபா? 18% GST. க்ரீம் கிரீம் தனியா பண்ணு தனியா வாங்கிக்கோங்கண்ணே. வேணா நம்ம தனியா போய் சாப்பிட்டுக்கோம். நான் நெல்சன் கார்த்தி, நமக்கு ஒரு டீ சொல்றது. வாமாப்ல உனக்குலா டீயா? வாமாப்ல. கண்ணா சொல்லுமா. இன்னைக்கு என்னப்பா சமையல்? சொல்றேன். நல்லா சுட சுட வடிச்ச சாதம் ஃபாலோட் பை ஒரு கமெண்டா. இப்ப பாருவாமே, அங்கிள் பீப் சவர்மா செய்வது எப்படி? இப்ப ஏன் கமெண்ட பாரு நண்பா, அதாவது சிக்கன் சவர்மா செய்வது எப்படி? ஷேக் பாய், இப்போ இர்ஃபான் பாருங்க எவ்வளவு வன்மமா கமெண்ட் பண்ணியிருக்கான்ட்டு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அடுத்தவங்க மனசெல்லாம் புண் போட்டு நினைக்கவே மாட்டான் போல. வெல்கம் டு இர்ஃபான் வியூ. நெல்சன் என்ன, இன்னைக்கு நம்ம எங்க சாப்பிட போறோம்? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, புதுசா நம்ம ஏரியாவில் ஒரு தள்ளுவண்டி கடை திறந்து, சிக்கன் கடை. அங்க போய் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்க போறோம். வாங்க நீங்க போய் ஒரு குடி பிடிப்போம். ஏடா இங்க இருந்து சிக்கன் கிடையாக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நம்ம தேடி வந்த சிக்கன் கடையை காணா, ரொம்ப கவலையா இருக்கு. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். பாய். ஓ பாய். பண்ணி சாப்பிட்டு காட்டு. சூப்பர் அடி. நான் இர்ஃபானே தனியா உட்காந்துருக்கேன். எங்க அவங்க தோழர்கள்லாம் ஆளை காணோம். அட ஏன் பாய், நானே கவலையில இருக்கேன். அப்படி என்ன உனக்கு கவலை, என்னாச்சு? அதான் நான் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்ல பாய், அதுல வந்து பன்னிக்கறியை சாப்பிடு, பன்னி கிரேவி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வந்து சாவ நிக்கிறாங்க பாய், என்னைய போட்டுக்கிட்டு. கவலையா இருக்கு பாய். ஓ, விஷயம் அப்படி போதா? ஒரு சைவ ஃபுட் ரிவ்யூ பண்ற ரிவ்யூவருக்கு நீ பீஃப் கபாப் எப்படி செய்யறது, சிக்கன் சவர்மா எப்படி செய்யறதுன்னு சொல்லி குத்தி காமிச்சு பேசுனே. அப்ப அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். உனக்கு வந்த ரத்தம், அவருக்கு வந்த தக்காளி சட்னியா? பாய், அது நான் கமெண்ட் பண்ணல பாய், என் ஃப்ரெண்டு கார்த்தி தான் பாய் பண்ணான். ஏன்னா இருப்பானே, நான் பண்ணேனா? டேய், வீடியோல முதல் கமெண்டே நீ தானடா பண்ண. நீ எங்க இருந்தா வந்த? கோத்தோட மட்டும் கரெக்டா வந்துருங்கடா. அதாவது இர்ஃபானே, ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அவருக்கு கமெண்ட் பண்ணல, அவர் ஒரு சைவ ஃபுட் ரிவ்யூவர். அவருக்கு போய் என்ன செய்யற, சிக்கனு பீஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ற. அவருடைய மனசு எவ்வளவு பாதிப்புக்குள்ளா இருக்கும். அதே போலதான் நம்ம பன்றிக்கறி சாப்பிட மாட்டோம், எல்லாம் நமக்கு அதை ஹராமாக்கியிருக்கான். அப்ப அதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாச்சோ அதே பாதிப்பு தான் அவருக்கும் உண்டாயிருக்கும். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய கையாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதவனே உண்மையான முஸ்லீம்னு சொல்றாங்க. ஆமாம் பாய், பண்ணது தப்பு தான். அல்லாதான் என்னை மன்னிக்கணும். நம்ம நாட்டில் நிறைய பேர் அது மாதிரி தான் இருக்காங்க. பன்றிக்கறி நம்ம சாப்பிட மாட்டோம், நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதனால நான் போய் சாப்பிட்றப்ப நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு தான். அதே மாதிரி நம்ம மாட்டுக்கறி சாப்பிடுவோம், அதனால நம்ம சாப்பிடக்கூடாதுன்றப்ப நீ போய் மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்றதும் தப்பு தான். இன்னும் வட மாநிலத்துல எத்தனையோ பேர் மாட்டுக்காக அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல அசாரதியில் ஒரு சகோதரர், மாலிக்னு ஒரு சகோதரர், எல்லாத்தையுமே அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. அதே போல மகாராஷ்டிரால ஹாஜி அஸ்ரஃப்ங்கிறவரை 70 வயசு ஒரு வயதானவங்க கூட பார்க்காம அந்த வீடியோ நம்மளால கண்ணால கூட பார்க்க முடியல, அப்படி அடின்னு அடிச்சிருக்காங்க. அதே தான் நான் சொல்றேன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. இதை உணர்ந்தாலே போதும், இந்த சர்ச்சையுடைய பிரச்சனைலாம் தேவையே கிடையாது. அவனுங்க தான் கொஞ்சம் கூட யோசிக்காம காட்டு மீறி தம்மா நடந்துக்கிறாங்க. இங்க உள்ள நம்ம தான் மனித நேயத்தோட நடந்துக்கணும் கொஞ்சமாவது. சலாம், நாங்க மாத்திக்கிறோம் பாய். மனித நேயத்தோட ஒற்றுமையா இருக்கும் பாய்.